நம்ம இப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் கொஞ்சம் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட வெஜிடேபிள்ஸ், கேபேஜ், கேரட், பீன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெஜிடேபிள்ஸ் வந்து நிறைய போட்டால் சாப்பிட மாட்டா பாப்பா. ஆனால் அதுதான் ஹெல்தி. பட் அவளுக்கு ரொம்ப ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் வரக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஒரு 3/4 அளவு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ நம்ம வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் சொன்னால் இதில் கொஞ்சம் எக்கு நம்ம சேர்த்துப்போம். எக்கு வந்து இப்போ வெஜிடேபிள் இதில் வந்ததால் நம்ம எக்கு சேர்த்துக்கிறோம். அது தனியாக ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்க்ராம்பிள் எக்கு மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராம்பிள் எக் செய்கிறதுக்கு முட்டையை தனியாக ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். டைரெக்டாகவும் பேனில் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணுவோம். பட் நிறைய டைம் முட்டை யோக்கில் வந்து அந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, சிக்கன் அந்த ரெட் கலர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இது டைரெக்டாக பண்ணலாம். ஏன்னா நம்ம பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் பார்ட்டை எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சு கலக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம், அதில் யோக்கில் எதுவுமே இல்லை. ஸோ டைரெக்டாக போட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண வேண்டியதான். ஸோ எண்ணெயில் ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் எக்கில் நல்லா உப்பு சேரும். ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஸோ இனிஷியலாக போட்ட உடனே ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை ஸ்க்ராம்பிள் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். ஒரு 1 மினிட் நம்ம அதை குக்காக விட்டுருவோம். இல்லைனா ரொம்ப குட்டி குட்டியாக பீசஸ் ஆகிடும், இது நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாப்பா சாப்பிட்றதால காரம் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குக் ஆகிருக்கா. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிக்க வேண்டியதா. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் லைட்டாக குக் ஆகும் சீக்கிரமாக. ஸோ இவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணால் போதும். ரொம்பவும் ட்ரை ஆகிற வேலை ஸ்க்ராம்பிள் பண்ணாதீங்க. இதில் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ்க்காக நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதால சால்ட் வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சால்ட் அதில் ஆல்ரெடி இருக்கும். அது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் போட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் வந்து நம்ம முதலே 3/4 அளவுக்கு குக் பண்ணிக்கணும். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப குக் பண்ணக்கூடாது, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ சூப்பராக. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா உதிரியாக இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளற வேண்டியதான். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டிமார்ட்டில் புதுசாக வாங்கினோம். ஸோ அரோமா சூப்பராக இருக்குங்க. லென்த்தும் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப லென்த்து பிடிக்காது, இது மாட்ரேட்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலாப்பில் கொஞ்சம் சோயா சாஸ், பெப்பர் பவுடர். ஸோ பொறுமையாக எங்கள் பாப்பா பின்னாடி பேசுகிறாளா. ஸோ எனக்கு வாய் வந்து வளருது. ஸோ நம்ம ஸ்லோவாக அழகாக கிளறி விடணும். ரைஸும் பிரேக் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம எக்கையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால நம்மளால் ஒரு ஸ்பூனால் கிளற முடியாது. ஸோ எங்கள் மம்மி இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ யார் யார் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ணோம். அப்போ தான் சூப்பராக இருக்குங்க.